இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. நாடா புயல் எதிரொலியா தமிழகத்துல நிறைய இடங்கள்ல பரவலா மழை பெஞ்சிட்டே இருக்கு. சென்னையில மெரினா பெசன்ட் நகர் கடற்கரையில கடல் சீற்றமும் ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த பகுதி மக்கள்கிட்ட அச்சமும் காணப்படுது. நாடா புயல் குறித்த தகவல்களை பெறுவதற்கும் அரசு உதவி பெறுவதற்கும் மக்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய விதமா 1070 மற்றும் 1077 இந்த கட்டணமில்லா தொடர்பு எண்களை தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. நாடா புயல் பாதிப்புனால ஏற்படக்கூடிய மின் பாதிப்புகளை தடுக்க மக்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படின்னு தமிழ்நாடு மின் வாரியம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே மற்றும் வயல்வெளிகளுக்கு செல்லும் பொழுது மின்கம்பம் மற்றும் மின் வயர்கள்லாம் சேதமடைஞ்சு கீழே இருக்கா அப்படிங்கறத ரொம்பவே கவனிச்சு செல்லணும். மின் மாற்றிகள் மற்றும் பில்லர் பெட்டிகள்ல மின் பொறி தென்பட்டுச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மின் வாரிய அலுவலகத்துக்கு உடனடியா தகவல்களை கொடுக்கணும். மழை மற்றும் காற்றின் போது குழந்தைகள் மின் கம்பம் பக்கத்துல போகாம பாத்துக்கணும். அது மட்டும் இல்ல, மழை நீர்ல குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி, துணி துவைக்கக்கூடிய இயந்திரம் இந்த மாதிரியான மின் உபகரணங்கள் நனைஞ்சிருச்சு அப்படின்னா அத பரிசோதிச்சதுக்கு அப்புறமா தான் திரும்பவும் பயன்படுத்தணும். ஈரப்பதமான சுவர்கள்ல மின் கசிவு இருந்துச்சு அப்படின்னா பிரதான ஸ்விட்சை அணைக்கணும் அப்படிங்கறதையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இந்த அறிவுறுத்தலின்படி நாம செயல்பட்டோம் அப்படின்னா அதிகபட்சமாக சேதங்கள் ஏற்படக்கூடிய சூழல்ல இருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்கலாம். சமூக நோக்கோடு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.